கேபிஎஸ் என்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் உங்களுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்குமே என் மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு தலைப்பு பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் தலைப்பு. அதே டயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன விதமா இன்வெஸ்டிங் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு, அதாவது 10 ways ஆஃப் இன்வெஸ்டிங் யுவர் மணி, உங்களோட மணியை வந்து எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபர்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் மணியை இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு பாப்புலரான ஆப்ஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ட்ரேடிங் எடுத்தா வந்துட்டு ஒரு நல்ல மணி பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நம்மளால வந்து சிறுக சிறுக சேமித்தா கூட அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு இன்ஃபிளேஷன் பீட் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சுவலி அந்த அளவுக்கு வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஈஸியான ஆப்ஷன் எல்லா பப்ளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று வந்துட்டு இண்டிவிஜுவலா நீங்க ஸ்டாக் தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு நம்மளால முடியல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா அப்ரோச் பண்ணலாம். ஓகே, சரி. ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஸ்டாக் எடுக்கும்போது வந்துட்டு அதுக்கான என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன பார்க்கணும், ஸோ எப்போ வந்து இறங்கணும், எப்போ வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற ஆக்சுவல் விஷயங்கள்லாம் தெரியணும். ஓகே, நுணுக்கங்கள் தெரியணும் அப்படின்னா ஸோ இது எனக்கு தெரியல அப்படிங்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மூலமா நம்மளோட மணியை வந்து பயன்படுத்தி ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு பாசிவ் இன்வெஸ்டிங். பாசிவ் இன்வெஸ்டிங்னா ஒரு வாட்டி வந்துட்டு என்ன சொல்றது, பை அண்ட் ஃபர்கெட். ஸோ அப்போ ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரினுடைய தலையாய ஆக்சுவலி மிக முக்கியமான கம்பெனி, அதாவது வந்து அந்த கம்பெனி அந்த கம்பெனிகள் வந்து அந்த கண்ட்ரி வந்து என்ன சொல்ற ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி வந்துட்டு அந்த கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது எந்த ஒரு கண்ட்ரியா இருக்கட்டும், S&P 500 ஆக்சுவலி யூஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லை இந்தியா எடுத்து நிப்டி 50 இருக்கட்டும். ஸோ அப்படி பண்ணும்போது என்னன்னா, ஸோ ஆல்ரெடி அது ஒரு தலை சிறந்த கம்பெனி, அது வந்து இண்டெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி வந்து அது சரியா பர்ஃபார்ம் பண்ணல, இண்டெக்ஸ்ல இருந்து அந்த கம்பெனி வந்து வெளியில போயிடும். ஓகே, ஸோ அப்போ இட்ஸ் சம்திங் லைக் ஆட்டோமேட்டிக் ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கம்பெனில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது என்னன்னா இட்ஸ் பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தட் இஸ் ஆக்சுவலி ஒரு இண்டெக்ஸ். ஸோ அந்த இன்வெஸ்டிங் தான் பாசிவ் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இதனுடைய எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ வந்து கம்மி. திருப்பி வந்து என்ன சொல்றது, ஒன்ஸ் பை அண்ட் ஃபர்கெட், நான் வந்து எதையும் வந்து எந்த ஸ்டாக் வாங்கணும் எந்த ஸ்டாக் விற்கணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண வேண்டியதில்லை. பீரியாடுக்கு ஈவன் ஆக்சுவலி ஸோ என்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி 50 வந்து ரீபேலன்சிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் ரெண்டாவது ஆக்சுவலி என்னோட பணத்தை எங்கே வந்து நான் போடலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் இன்வெஸ்டிங்கான இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன மூணாவது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதனுடைய வீடியோக்கள் எல்லாம் ஒன்று 2 வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் இந்தியாவுடைய ஆக்சுவலி கிளாரிட்டி வரட்டும், கிரிப்டோ பில் வரட்டும் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பல வீடியோக்களை சொன்னால் அதற்கான தகவல் மட்டும் சேகரிச்சுட்டு இருக்கேன். ஓகே, எப்படி வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்ஸ் உள்ள ஒரு கோடாரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேலை இருக்கும்போது அந்த கோடாரியை வச்சு வந்து ஒரு விறகை வெட்டுவார், அதே வேலை இல்லாமல் அந்த திட்டிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுடைய நாலேஜ் வளர்த்துணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோனுடைய நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அப்படிங்கிறது ஈவன் நிறைய கண்ட்ரிக்கு வந்து கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் ஃபியட், அந்த கவர்மெண்ட் வந்து ஏத்துக்கல. ஏன்னா கரன்சி அப்படிங்கிறது நாங்க ஒருத்தவங்க தான் கொடுக்கறதா கரன்சி, அந்த கவர்மெண்ட் கொடுக்கறதா கரன்சி, ருப்பி தான் கரன்சி. எப்படி வந்து ஒரு கிரிப்டோ ஒரு டிஜிட்டல் வந்து கரன்சி ஆரம்பிச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அசட், இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற டேர்மையும் வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து கிரிப்டோ அசட் அப்படின்னு மாத்திட்டு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு புதிய ஒரு அசட் ஆக்சுவலி உருவாயிட்டு இருக்கு, அதாவது இன்வெஸ்டிங் ஆப்ஷன்ல. ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா அண்டர்லைன் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் செயின். ஸோ இந்த பிளாக் செயின் வந்துட்டு என்ன சொல்றது நிறைய ஆக்சுவலி ஒரு பயன்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா கூட வந்து ஒரு அதாவது வந்துட்டு வோடோஃபோன் ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து மேலே ஏறிச்சு. ஈவன் வந்து டேன்லாப் பிளாட்ஃபார்மோட சேர்ந்து வந்துட்டு பிளாக் செயினை பயன்படுத்தி நிறைய மெசேஜ் வந்து டிரான்சாக்ஷன் பர் செகண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் டெக்னாலஜி பிளாக் செயின். ஓகே, ஸோ கிரிப்டோல எடுத்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படி உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தியேட்டர்லாம் போனீங்கன்னா ஒரு ₹5 காயின் போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கூல்ட்ரிங்க் வெளில எடுக்கலாம், அந்த சிப்ஸ் பாக்கெட் எடுக்கலாம், இல்லை ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுக்கலாம். என்ன செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்றீங்களோ அந்த ₹5 காயின் போட்டு அது வந்து வெளியில எடுக்கலாம். ஸோ இட் இஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மிஷின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, அதுக்கு தேவை ஒரு காயின் நம்ம இன்செர்ட் பண்ணணும். அதே மாதிரி தெர் இஸ் a ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நீங்க பிட்காயினை தவிர, பிட்காயின் வந்துட்டுனா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கிரிப்டோ அசெட், கிரிப்டோ கரன்சி, அதனால இது வந்து பாப்புலர். இட்ஸ் சம்திங் லைக் டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இன்ஃபிளேஷன் வந்து சொல்றது கட்டுக்கடங்காக போகும்போது பிட்காயின் வந்து ரொம்ப லிமிட்டடான ஒரு சப்ளை, அந்த இடத்துல பிட்காயின் வந்து சொல்றது இன்ஃபிளேஷனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு அசட்டா மாறிட்டு இருக்கு. இந்த பிட்காயின் அல்லாது வேற என்னென்ன வந்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்திரியம் இருக்கு, சொலானா இருக்குது, பொல்காடாட் இருக்கு, அதுக்கப்புறம் மேட்டிக், அதுக்கு மாதிரி நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி நிறைய காயின்ஸும் உருவாகிட்டு இருக்கு. இப்போ ரீசனாக இந்த மெட்டாவர்ஸ் ஆக்சுவலி காயின்ஸ்ல ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. பர்டிகுலர் ஃபேஸ்புக் அதோட அடிப்படையில் மெட்டா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருவாக்குனாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்செலாம் வந்துட்டு ஒவ்வொரு காயின் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து பாப்புலர் எக்ஸ்சேஞ்ச் வந்து வாசிரெக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு வாசிரெக்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாலோ இன்வெஸ்ட் பண்ணாலோ உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க அந்த வாசிரெக்ஸ் காயினை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பினான்ஸ் காயின் சொல்லிட்டு இவங்கெல்லாம் எப்படின்னா அவங்களோட காயினை ப்ரமோட் பண்ணுவாங்க. இட்ஸ் சம்திங் லைக் இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வச்சு இன்ஃபோசிஸோட ரிசல்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக் மேலே ஏறும். அதே மாதிரி நம்மளுடைய கிரிப்டோ மார்க்கெட்டோட வளர்ச்சியை பொறுத்தும் அந்த எக்ஸ்சேஞ்சினோட பயன்பாடு பொறுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த காயின் மேலே ஏறும். ஸோ இந்த மாதிரி வந்து பலவித பயன்பாடுகள் இருக்கு. நீங்க இதையும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன கிரிப்டோ வந்து மானிட்டர் பண்ணிட்டு வாங்க. ஸோ மேபி வந்து நிறைய பலதரப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இந்த அண்டர்லைன் டெக்னாலஜியை பார்த்துக்குவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஈவன் வெப் 3.0 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாயிட்டு இருக்கு. சம்திங் லைக் டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட். அதை நீங்க போட்டு பாருங்க கூகுள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கிரிப்டோ அசெட்டும் ஒன் ஆஃப் த அசெட் ஆக்சுவலி யூ கேன் இன்வெஸ்ட் மணி. ஓகே, இன்னைக்கு வந்து கிளாரிட்டிக்கா இந்தியாஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆக்சுவலி இந்த கிரிப்டோல இது வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பாப்புலர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ அசெட்னுடைய நாலேஜும் வளர்த்துங்க. இது வந்து ஒரு புதுவிதமான அசெட்டா உருவாயிட்டு இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, சரி, அடுத்து வந்துட்டு ஃபோர்த் அசெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெட் கிளாஸ். அதே டயத்துல இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ஓகே, ஸோ ரியல் எஸ்டேட் எடுக்கும்போது இது வந்து நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று லேண்ட் வாங்கி போறது இல்லை வீடு கட்டுறது. ஓகே, ஸோ இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து இந்த ஸ்டாக் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பாப்புலாரிட்டி இல்லை, அதை இருந்துகிட்டு தான் இருக்குது ஸ்டாக்குங்கிறது. பட் ஆனால் எல்லாரும் பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் ரியல் எஸ்டேட் எடுத்துட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் வந்துட்டு லேண்டை வாங்கி போறது இல்லை, அது மேலே வீடை கட்டுறது, அது வீடை கட்டி அந்த வாடகைக்கு வருது, அது சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய காலகட்டத்தில் தனக்கு வந்து ஒரு வீடு இருந்தால் போதும், இல்லை வந்துட்டு எனக்கு 2 சில்ட்ரன்ஸ் ஆளுக்கு ஒரு லேண்ட் வாங்கி கூட ஒரு வீடை கட்டினேன், ஸோ நாளைக்கு வந்து எனக்கு அப்புறம் வந்து ஆளுக்கு ஒரு வீடை கொடுத்துருவேன் அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா லிக்யூரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 10 லேண்ட் இருந்தாலும் உடனே வந்துட்டு நீங்க அதை வித்து அது காசாக்கணும் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ப்ராபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. உடனே நம்மளுக்கு லிக்விடிட்டி. ஸோ இன்னைக்கு உள்ள வந்துட்டு ஸ்டாக்ஸ் ஆகட்டும், பாண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப குயிக் லிக்விடிட்டி உள்ளது. அதே டயத்தில் வந்து ரிஸ்க்கும் அதிகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதனால வந்து நிறைய பேர் இதுக்கு போயிட்டு இருக்காங்க. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அசெட் கிளாஸ். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்துட்டு டைரக்டா வந்து வாங்க விரும்பல, சில கமர்ஷியல் அசெட் பாப்புலரான இதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் போன்ற நாடுல REIT அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் கான்செப்ட், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங் ட்ரஸ்ட். இந்தியாவில் இருக்குது எம்பசி, மானியத்த எம்பசி ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல உள்ள ஐடி பார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு இருக்கு. அதாவது REIT இது வந்து நீங்கள் வாங்கலாம். பட் இட்ஸ் a வெரி பிக் வேல்யூ, சம்திங் லைக் உங்களுக்கு 75,000 80,000 200 யூனிட்ஸ் வந்துட்டு ஒரு லாட்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து 3 months 6 months வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதை பற்றின டீடைல் வீடியோ REIT KPL சென்டர்னு போடுங்க, இது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ 5வது அசெட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. நான் சொல்லணும் அவசியம் இல்லை, ரியல் எஸ்டேட் மாதிரி ரொம்ப பாப்புலரான விஷயம். ஸோ கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஆர்னமெண்ட். ஓகே, அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல வந்து ஆதி காலத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருட்டுக்கான ஒரு வாய்ப்பு அதிகம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ், நிறைய கோல்டு ETF வந்திருக்கு. ஸோ அந்த இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம்லையும் சரி, இல்ல டைரக்டா வந்து ETF ஃபார்ம்லையும் சரி, அதாவது ஸ்டாக் வாங்குற மாதிரி இப்படி வந்து இருக்குப்பா. ஸோ என்ன இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும், அதாவது மேலே ஏறுறது புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் சொல்லிட்டு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தராசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு கல் ஒரு இது வந்து பக்கம் மேலே இறங்கும்போது இன்னொரு பக்கம் இறங்கும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு அசெட் கிளாஸ் மேலே இறங்கும்போது இன்னொரு அசெட் கிளாஸ் வந்து கீழே இறங்கும், ஒரு அசெட் கிளாஸ் கீழே இறங்கும்போது இன்னொரு அசெட் கிளாஸ் மேலே இறங்கும். அப்படி பார்க்கும்போது ஸ்டாக் வந்துட்டு கீழே இறங்கும்போது கோல்டு மேலே இறங்கும், கோல்டு ஆக்சுவலி கீழே மேலே இறங்கும்போது அசெட் ஸ்டாக் வந்துட்டு கீழே இறங்கும். அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் நீங்க பேலன்ஸ் பண்றது இல்லைங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா சில்வர்னுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா கோல்டை விட அதிகமாக ஏறின ஒரு ஆக்சுவலி மெட்டல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சில்வர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டு இட்ஸ் ஃபுல்லி வந்து ஸ்டோரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ட்ரி வந்து கூட கோல்டை ஸ்டோர் பண்ணுவாங்க. இங்கே சில்வர்னுடைய எதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்துட்டு ஸ்டோரேஜ் வேல்யூ, அதை தாண்டி வந்து ஆர்னமெண்ட்ஸ். ஓகே, இல்லைன்னு சொல்லி இந்தியாவில் வந்துட்டு குத்து விளக்கு இதெல்லாம் பண்ணுறதுலாம் இருக்குது. நிறைய வந்து பூஜை பொருட்கள் அந்த மாதிரி நம்மளோட இன்னைக்கு வந்துட்டு சில ஐடல், அது கணேஷா இதெல்லாம் வந்து சில்வரில் உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி வந்து இன்னைக்கு சில்வரோட அப்ளிகேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் குட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வருடைய அப்ளிகேஷன் அதிகம். சில்வர் பொதுவாக துருப்பிடிக்காத ஒரு விஷயம், கோட்டிங் இதெல்லாம். ஸோ அந்த அடிப்படையில் சில்வருடைய இண்டஸ்ட்ரியல் யூஸ் அதிகமாக இருக்கிறதுனால சில்வருடைய பிரைஸ் அதிகமாக ஏறிட்டு இருக்கு. இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் என்னன்னா ஒன்று வந்துட்டு MCX மூலமா வந்து ஃபியூச்சர்ஸ், அது கண்டிப்பாக வந்துட்டு அது எல்லாருக்கும் சூட்டபிள் கிடையாது. ரெண்டாவது வந்து பிசிக்கலாக வந்து பை பண்ணி ஸ்டோர் பண்றது, அது வந்துட்டு என்ன சொல்றது ஒரு தெஃப்ட்டுக்கான விஷயம். மூணாவது
பார்த்தீங்கன்னா பயப்படுற விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா ETF, சில்வர் ETF. இதற்கான அப்ரூவ் வந்து செபி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நிறைய கம்பெனி வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான், அதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா, ஒரு 3 கம்பெனி நான் பார்த்தேன். ஸோ கூடிய விரைவில் மோஸ்ட்லி 2022 உங்களுக்கு சில்வர் ETF கிடைக்கும். அதுலேயே நீங்க உங்களுக்கு எக்ஸ்போசர் எடுக்கலாம். அப்படியும் வந்துட்டு நீங்க பங்கு பெறலாம். ஸோ ஏழாவது ஆக்சுவலி வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டு விதமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளோட மணியை வந்து இங்கே போடலாம். இந்த பாண்ட் வந்துட்டு ஒன்று வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பாண்டை செலக்ட் பண்ணி வாங்கலாம். ஒன்று பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி கோல்டன் பை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெரோதானுடைய ஒரு ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ், அவங்க ஃபண்ட் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக வந்துட்டு. அதாவது இண்டிவிஜுவலாக ரீட்டைலர் வந்து டைரெக்டாக வந்து பாண்டை வாங்கலாம். ஸோ ரெண்டாவது வந்துட்டு நம்ம செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமாக வாங்கலாம், அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக வாங்கலாம். மூணாவது எடுத்துட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வாங்குறது. ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதனுடைய எக்ஸ்போசர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு. எகைன் நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டிங் தெரியணும். அதாவது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து கொடுக்குற ரேட்டிங்குடைய மார்க்ஸுடைய மீனிங் தெரியணும். AAA ரேட்டினா என்ன, AA ரேட்டினா என்ன, ஏ ரேட்டினா என்ன, A+னா என்ன, A- என்ன தெரியணும். இல்லைன்னா வந்து அது தெரியாமல் பேசிக் புரியாமல் நீங்களே வாங்கக்கூடாது. நிறைய இதில் மாட்டிப்பீங்க. ஏன்னா இருக்கிறதுல ஈக்குவிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறும் கீழே ஏறும். ஆனால் வந்து கோல்டு இது பாண்ட் எடுத்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் லைக் ஒருத்தனுக்கு கடன் கொடுக்குறது. எப்படி சொல்றதுன்னா நிறைய வாட்டி சொல்றது, வீடு எடுக்காதவனுக்கு வீடு இல்லாதவனுக்கு வந்து பல வீடுமாங்க, வீடு ஒரு வீடுமாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவனுக்கு வந்து வட்டி மிச்சம், கடன் வாங்கினவனுக்கு அசலே மிச்சம் முடியுமா. அதான் ஏமாத்துறவங்க நிறைய பேர். ஓகே, அதனால என்ன இது வந்து பாண்ட் வந்து ரொம்ப வந்து ஜுடிஷியலாக நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். என்னைய பொறுத்தளவுக்கு நீங்கள் பாண்ட் எக்ஸ்போசர் டைரெக்டாக எடுக்கிறதுக்கு பதிலாக யூ கேன் டேக் ஆக்சுவலி த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சுவலி அகைன் லிக்விட் ஃபண்ட், அதுக்கப்புறம் ஷார்ட் ஆஃப் ஃபண்ட். இந்த மாதிரி ரொம்ப குறுகிய காலத்தை எடுக்கும்போது வந்து உங்களுடைய சேஃப்டி வந்து அதிகம், பாண்டோடைய சேஃப்டி அதிகம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆப்ஷன். நான் சொன்ன மாதிரி கோல்டன் பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நானும் வந்துட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுறேன். நிறைய வீடியோ வந்து நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேஸ் அதெல்லாம் வந்து கோல்டன் பை வந்து சூன் வந்து ரிலீஸ் த வீடியோ. ஸோ எட்டாவது ஆப்ஷன் என்னன்னா உங்களோட பணத்தை எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு Forex. ஓகே, ஸோ Forex வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். ஃபார் எக்ஸாம்பிள் USD நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னா ஒரு 3 monthsக்குள்ளே எக்ஸ்பயர் ஆகிடும். அப்போ அதில் வந்து ரிஸ்க்கும் அதிகம். அதில் வந்து நம்ம இது பண்ண முடியாது, ஒரு குவான்டிட்டியை வாங்கி வச்சுங்கிற மாதிரி. ஸோ இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்தியாவும் US எடுத்துட்டாலோ, இந்தியாவும் மற்ற கண்ட்ரி எடுத்துட்டாலோ, ஓகே, அப்போ வந்து என்னன்னா இந்தியா டவுனாக இருக்குமோ மற்ற கண்ட்ரி டவுனாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எலெக்ஷன் வருதுன்னா அங்கே அதே டயத்தில் எலெக்ஷன் இருக்காது. அதனால இங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டலாக இருக்கலாம், அங்கே வந்து நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகி போயிட்டு இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்துட்டு நம்ம யூஎஸ்னுடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறோம். அது கூகுளாக இருக்கட்டும், இல்லை யூபராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சொல்றது நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டைரக்ட் இன்வெஸ்டிங் சில ஆக்சுவலி ட்ரேடிங் ஃபுல் டைம் ப்ரோக்கிங் கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து காஸ்ட்லி அஃபராக இருக்கு. அப்படிங்கும்போது ஈஸியஸ்ட் வே டு ஆக்சுவலி அக்வயர் ஆக்சுவலி ஃபாரெக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். அதில் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மள்ட்ட பணம் வாங்கி இங்கே உள்ள கம்பெனி அங்கே உள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உள்ள இன்வெஸ்ட்க்கு வந்து அங்கே உள்ள யூஎஸ்ல உள்ள இன்வெஸ்ட்க்கு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸோ அந்த அடிப்படையில் இங்கே S&P 500 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மோதிலால் S&P 500 இருக்கு. மோதிலால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 100 இருக்கு. இந்த மாதிரி இது பண்ணும்போது என்னன்னா உங்களோட நம்ம வந்து ஹெட்ஜிங் பண்ணிக்கிறோம். அதான் நம்மளுடைய இந்தியன் கரன்சி போகிற டயத்தில் அதே டயத்தில் அந்த US கரன்சி மேலே போகும்போது டிப்ரிஷியேட் ஆகும். இந்தியன் கரன்சி US கரன்சி அப்ரிஷியேட் ஆகும். நம்ம அந்த இடத்துல கெயின் எடுக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் 8 அசெட் கிளாஸ் எப்படிலாம் நம்ம பணத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சார் கண்டிப்பாக ஓகே, இந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோமே, அதை தாண்டி நம்மளை பற்றி யோசிக்கச்சுமா, ஏன் இதெல்லாம் இந்த அசெட் கிளாஸ்லாம் எதுக்கு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய வாழ்வு மேம்படலாம் இல்லையா? அப்படிங்கும்போது ஸோ எங்க அடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்கள் மேலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட எஜுகேஷன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு BE நீங்கள் படிச்சிருக்கலாம், ஒரு டாக்டர் படிச்சிருக்கலாம், இல்லை வந்து ஒரு சயின்ஸ் டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லை வந்து வரலாறு ஏதோ ஒன்று படிச்சு ஒரு தொழில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலகட்டம் எப்படி ஆயிட்டு எல்லாமே டிஜிட்டலைசேஷன். இன்னைக்கு கொரோனா வந்து எல்லாத்தையும் தலையில தட்டி போட்டுன்னு சொல்லலாம், திருப்பி போட்டுன்னு சொல்லலாம், எல்லாம் டிஜிட்டலைசேஷன். அப்படிங்கும்போது இன்னைக்கு உள்ள ஸ்கில் வந்து இட்ஸ் a matter of 3 years 2 years எல்லாமே வந்து we are losing it. ஐடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெமெண்டஸாக ரேப்பிடாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ பழைய ப்ரோக்ராம் பழைய லாங்குவேஜ்லாம் அவங்களுக்கு பத்தாது, புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்துட்டு ஃபார்முலா போய் காலேஜ் படிச்சாதான் மட்டும் இல்லை, நிறைய ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட் வந்துட்டு அது வந்து ஒயிட் ஹேர் ஜூனியராக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம சில அப்கிரேடு, இந்த மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் கோர்சஸ் சர்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. இது மாதிரி வந்து நிறைய ஸ்கில் அக்வயர் பண்ணீங்க, அது மூலமாக சம்பாதிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் த மணி ஆன் யுவர் எஜுகேஷன் ஆல்சோ. கடைசியாக வந்து எடுத்துனா இட்ஸ் நாட் லாஸ்ட் ஆக்சுவலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். யுவர் ஹெல்த், ஆரோக்கியம் சுவர் இல்லாமல்
இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. இவ்வளவு பேசணும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பேசணும், ஸ்டாக் மார்க்கெட் பேசணும், எல்லாம் பேசணும். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வெல்த் அக்வயர் பண்ணி கண்டிப்பா அதை அனுபவிக்கிறதுக்கான உடம்பு இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, யூ ஆர் ஆக்சுவலி பிகமிங் வாட் யூ ஈட். ஓகே, நீங்க என்ன ஈட் பண்றீங்க ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்க ஹெல்த்தை வந்து நீங்க முக்கியம் கொடுத்து இன்னைக்கு சாப்பாடு வந்து செலெக்ஷன் பண்ணணும். அதற்கான ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணும். அது ஃபிட்னஸா இருக்கட்டும், ஆக்சுவலி சாப்பாடு நீங்க செலக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் இல்லை வந்து உங்களோட மைண்டை வந்துட்டு ஒரு நேர்த்தியா வச்சுக்கிறது யோகா விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த ஹெல்த்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கணும், ஒரு 10 விதமான இன்வெஸ்ட் வேர் ஆக்சுவலி ஹவு யூ கேன் இன்வெஸ்ட் யுவர் மணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதில் 8 அசட் கிளாஸ் பார்த்துருக்கோம், 2 வந்துட்டு நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்றது பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த இன்னைக்கான கேள்வி என்னன்னா, வாட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஐ ஹவ் மிஸ்ட் அவுட். நான் வந்து மென்ஷன் பண்றது மிஸ் பண்ணிருக்கலாம், கண்டிப்பா வேற ஏதாவது அசட் கிளாஸ் இருக்கலாம், அதை வந்து ஞாபகப்படுத்துங்க எனக்கு. ஸோ நம்மளோட நண்பர்களுக்கும் அது பயன்படும். அது மட்டும் இல்லாமல் விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஒன், இது வரைக்கும் நிறைய பார்த்தோம், இதுல ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாண்ட் இன்வெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங், அதுக்கப்புறம் ஸ்டாக் இன்வெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு கிரிப்டோ இன்வெஸ்ட்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் நண்பர்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதவங்க, இது வரைக்கும் வந்துட்டு எப்படி பண்றதுன்னு தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடியோக்கு கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அது டிமேட் அக்கௌண்ட், ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டுக்கு அசட் பிளஸ் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கிரிப்டோ ஆப்ஷன், இந்தியாவோட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வாசிரெக்ஸ் இருக்கு, இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், கேபிஎஸ் சப்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய ஆன்சரை வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.